வணக்கம். நீண்ட காலத்துக்கு பிறகு இன்றைக்கு இன்னும் ஒரு கலந்துரையாடலோட உங்களை சந்திப்பதில் மிக்க மகிழ்ச்சி அடைகின்றேன். இன்றைக்கு நான் கதைக்க போகிற விஷயம் ஒரு மிக முக்கியமான ஒரு விஷயம் என்னென்று சொன்னால், இந்த சிக்கல்களை எப்படி நாங்கள் கையாள்வது, முரண்பாடுகளை எப்படி நாங்கள் சரி செய்வது அல்லது தீர்வு காண்பது என்பது மிக முக்கியமான ஒரு விஷயம். இன்றைக்கு நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் எங்களுடைய புலத்திலும் சரி தாயத்திலும் சரி பல்வேறுபட்ட பிரச்சனைகள் நடைபெற்று கொண்டிருக்கின்றன. அன்றாட வாழ்வில் பல பிரச்சனைகள் நடக்கும். உதாரணம் பார்க்கலாம், ஒரு குடும்பத்துக்குள்ள ஒரு 2 நபர்களுக்கு இடையில் இல்லாட்டால் ஒரு ஒரு கம்யூனிட்டிக்குள்ள ஒரு 2 குழுவாக நின்று அடிபடுறது, இல்லாட்டால் ஒரு நாட்டுக்குள்ள சர்வதேச ரீதியில் இந்த பிரச்சனைகள் சிக்கல்கள் முரண்பாடுகள் காணப்படுது. அந்த வகையில் நாங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் அண்மையில் உங்களுக்கு தெரியும், இந்த தாயகத்தில் நடைபெற்று கொண்டிருக்கின்ற ஒரு பிரச்சனை, ஒரு வைத்தியசாலை, அதாவது சாவச்சேரி வைத்தியசாலை என்னுடைய அந்த விவகாரத்தை பற்றித்தான் நான் இப்போ ஆய்வு செய்ய போகிறேன். உங்களோட அது பற்றிய என்னுடைய கருத்துக்களை சொல்ல போகிறேன். நீங்கள் உங்களுடைய ஃபீட்பேக்கினை, உங்களுடைய பின்னூட்டல்களை என்னுடைய காமெண்ட் பாக்ஸுக்குள்ளே போடுங்க. என்னென்னு சொன்னால், இந்த முரண்பாடுகள் ஒரு ப்ரொஃபஷனல் லெவலில் ஏற்படுகின்ற பொழுது, படித்த மட்டங்களில் ஒரு முரண்பாடுகள் ஏற்படுகின்ற பொழுது அதனை எப்படி நாங்கள் தீர்க்கலாம் என்று நாங்கள் பார்க்கலாம். நான் படித்த இந்த மேனேஜீரியல் பெர்ஸ்பெக்டிவ்ல இருந்து எப்படி நான் அதை பார்க்குறேன்னு சொன்னால், 5 லென்ஸை நான் இப்போ உங்களுக்கு அந்த 5 லென்ஸுக்களால் எப்படி நாங்கள் பார்க்கலாம் இந்த பிரச்சனைன்னு சொல்லி நான் பார்க்க போகிறேன். முதலாவது என்னென்னு சொன்னால், இந்த உங்களுக்கு எல்லாருக்கும் தெரியும், இது ஒரு வைரலாக போய் கொண்டு இருக்குது பிரச்சனையை நான் ரிப்பீட் பண்ண விரும்பல. முதலாவது லென்ஸுக்களால் எப்படி பார்க்கலாம்னு சொன்னால், அதாவது கம்பீட் பண்ணுறது, அதாவது ஒரு ப்ரொஃபஷனல் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இன்னொரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலோட கம்பீட் பண்ணுற விஷயம், அது மேம்பாட்டை ஏற்படுத்துமா, சிக்கல்களை தீர்க்குமா, ஒரு தீர்வாக அமையுமா என்று சொன்னால், நான் அதுக்கு ஒரு குறைந்த புள்ளி தான் அதுக்கு கொடுப்பேன். என்னென்னு சொன்னால், நாங்கள் கம்பீட் பண்ண முடியாது. டாக்டர் கோல் மீ ஆஸ் அ சார் என்று சொன்னால், நீங்கள் அங்கே பார்க்கலாம் ஒரு அண்ட் ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனலுடைய ஆட்டிடியூட்டை நீங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அதாவது இந்த பிரச்சனையுடைய ரூட் கோஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால், இது பல்கலைக்கழகங்களில் இருந்து தான் இது வருது. உதாரணமாக நீங்கள் பார்க்கலாம், இந்த ரேகிங் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஒரு சமூக விவகாரம் பல்கலைக்கழகங்களில், அதில் இந்த சீனியோரிட்டி என்ற ஒரு பிரச்சனை அங்கே இருக்கும். அதாவது சீனியர்கள் இந்த யூனியர்ஸை இந்த புதுசாக வார அந்த நியூபீஸை அவையில் என்ன மாதிரி அவையை ட்ரீட் பண்ணுறது, அது இப்போ தடை செய்யப்பட்டிருக்கின்றது. இருந்தாலும் அதனுடைய அந்த கான்சிக்வன்சஸ், விளைவுகள் உண்டு. அதாவது படித்து அவர்கள் வேலை செய்கின்ற பொழுதும் அந்த சீனியோரிட்டி என்ற ஒரு பிரச்சனை அங்கே அடிபட்டு கொண்டு தான் இருக்கிறார்கள். அப்போ அந்த பிரச்சனையை பார்க்கலாம். அங்கே ஆட்டிடியூட் ஒரு பிரச்சனை இருக்குது. நீங்கள் கம்பீட் பண்ணுறதால ஒரு நாளும் வெல்ல முடியாது, அதுக்கு தீர்வு காண முடியாது. இன்னும் அது பல பிரச்சனைகளை உங்களுக்கு அது கொண்டு வந்து கொண்டு இருக்கும். இப்போ 2வது ஒரு லென்ஸை நான் பாவிக்கிறேன் என்று சொன்னால், அதாவது நீங்கள் அக்கமடேட் பண்ணுறது, அதாவது நீங்கள் பார்க்கலாம், அதாவது ஒரு அக்கமடேஷன் அங்கே இருக்குது. அதாவது எக்ஸண்ட் ஒரு ப்ரொஃபஷனல் என்ன சொல்கிறாருன்னு சொன்னால், ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் அவர் சொல்கிறார், உங்களுக்கு தெரியும் அந்த பிரச்சனையினுடைய வடிவம். அவர் சொல்கிறார், வாங்கோ, நான் உங்களை அக்கமடேட் பண்ணுறேன். அதாவது பேஷன்ஸ் தான் முக்கியம். அவருடைய ஆட்டிடியூட் அது ஒரு பாசிட்டிவான ஒரு ஆட்டிடியூட்டாக இருக்குது. எல்லாருக்கும் மக்களால் விரும்பக்கூடிய ஒரு ஆட்டிடியூட்டாக இருக்குது. நீங்கள் வாங்கோ, வேலை செய்யுங்கோ என்று சொல்லி அக்கமடேட் பண்ணியும், அதாவது இன்னொரு சாரார் அவருக்கு எதிரானவர்கள் அங்கே வந்து அவரோட பேச்சுவார்த்தைக்கோ இல்லாவிட்டால் அவர் கொடுத்த அந்த இடத்துக்கோ அவர்கள் வந்து அந்த வேலை செய்யறதுக்குரிய அந்த ஈகோ அவர்களை விடையில்லை. அதாவது அங்கே ஒரு ஈகோ ஒரு பிரச்சனை இருக்குது. அதாவது அன்கான்ஷியஸ் பயஸ் என்று மேனேஜ்மெண்ட்டில் சொல்லுவார்கள். அதாவது அங்கே தான் அந்த சீனியோரிட்டி பிரச்சனை, ரீஜனல் பிரச்சனை இருக்குது, மற்றது வயது பிரச்சனை இருக்குது, ஜெண்டர் இஷ்யூஸ் இருக்குது. இதுக்குள்ள பல சோசியாலஜிக்கல் சமூகவியல் ரீதியான பல பிரச்சனைகள் வாரதை நாங்கள் பார்க்கலாம். பெரிய ஹாஸ்பிட்டல், சின்ன ஹாஸ்பிட்டல், ரூரல் ஹாஸ்பிட்டல், இப்படியான பல பிரச்சனைகள் வாரதை நாங்கள் பார்க்கலாம். 3வது லென்ஸ் நான் இங்கே சொல்கிறேன் என்னென்னு சொன்னால், அதாவது அவாய்ட் பண்ணுறது. அதாவது ஒரு நபர் இன்னொரு ஆளை கோல் பண்ணி அவரை சொல்லுகின்ற பொழுது, வாங்கோ நாங்கள் பேசுவோம், கதைப்போம், நீங்கள் வாங்கோ, நாங்கள் பேஷன்ஸ் தான் முக்கியம், நாங்கள் ஒரு கிளையன்ஸ் தான் முக்கியம், நீங்கள் வந்து நாங்கள் ஒரு கான்வர்சேஷன் செய்யலாம், கம்யூனிகேட் பண்ணி செய்யும். ஆனால் அங்கே வருகின்ற பொழுது அங்கே அவர்களை அவாய்ட் பண்ணுகின்ற ஒரு தன்மை, இது ஒரு நல்ல ஒரு நேர் சீரான நிலைமை அல்ல. அதாவது அவாய்ட் பண்ணுற தன்மை ஆக்களை, அதாவது நீங்கள் என்னதாக இருந்தாலும் நாங்கள் பேசி தீர்த்து கொள்ளலாம் என்பதுதான் அந்த ஒரு ப்ராக்டிக்கலான தன்மையாக இருக்கிறது. 4வது லென்ஸ் இங்கே நான் உங்களுக்கு சொல்கிறேன் என்னன்னு சொன்னால், அதாவது காம்ப்ரமைஸ். அதாவது
அதாவது காம்ப்ரமைஸ் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது ஒரு சமரசத்தில் இருக்கிறது. இப்போ நீங்கள் பார்க்கலாம், ஒரு நபர் இன்னொரு நபரோட ஒரு பிரச்சனை வருகின்ற பொழுது, காழ்ப்புணர்வு வருகின்ற பொழுது, ஒரு பயஸ், அன்கான்ஷியஸ் பயஸ் வருகின்ற பொழுது, அவர்கள் ரெண்டு பேரும் மனம் திறந்து, அதாவது தங்களோட பிரச்சனைகளை அவர்களை நான் பிளவிட்டுட்டான், ஒரு ரிஃப்ளெக்ஷன் அங்கே இருக்க வேண்டும். அதாவது ஒரு ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ், அது ஒரு மேனேஜ்மெண்ட்டில் மிக முக்கியமான ஒரு விஷயம். அதாவது பிரதிபலிப்பு என்று சொல்கிறது ஒரு 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 மாடர்ன் கான்செப்ட், அது ஒரு ப்ராக்டிக்கலான தன்மை. அதாவது நாங்கள் எல்லாரும் மனுஷர்கள், பிளவிடுறோம் நாங்கள், சரிதானே? எல்லாரும் பெர்ஃபெக்ட் இல்லை, 100% இல்லை, சில பேர் 90%, 80%. அப்போ பிளவிடுகின்ற போல அந்த பிழையில இருந்து நாங்கள் கற்றுக்கொள்ள வேண்டும். நெக்ஸ்ட் டைம் அதை நாங்கள் எப்படி அதை செய்யலாம், அதாவது வாட் வென்ட் வெரி வெல், எது என்ன நல்லது நடந்தது, என்ன ஒரு பாசிட்டிவாக பார்க்கலாம், என்ன நல்லது நடக்க இல்லை, என்ன பிள்ளையா போயிடுச்சு, இனி எப்படி அதை நாங்கள் மேவலாம், அதுக்கு தீர்வு காணலாம் என்பது தான் அங்கே அடிப்படை. அதாவது விட்ட பாஸ்ட்டை பற்றி நாங்கள் நேற்று கதைச்சு கொண்டே இருக்கக்கூடாது. விட்ட பிழையில இருந்து நாங்கள் கற்றுக்கொண்டு அதில் இருந்து நாங்கள் மேம்பாடு, அடுத்த கட்டத்துக்கு நகர்வது, நெக்ஸ்ட் லெவலுக்கு போக வேண்டும். ஆனால் இங்கே பார்க்கலாம், இந்த சாவச்சேரி ஹாஸ்பிட்டல் விவகாரத்தில் ஒரு டாக்டருடைய வெரி பாசிட்டிவ் ஆட்டிடியூட், அவருடைய அந்த சேவை மனப்பான்மை, வாய் என்ற டாக்டர் நீங்கள் எடுத்து பார்க்கின்ற பொழுது ஒரு ஈகோயிசம், அன்பயஸ், ஒரு ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ் அங்கே இல்லாத அதாவது ஒரு குட் ஸ்டாண்டர்ட்ஸ் ப்ராக்டிஸ் இல்லை, ஒரு ப்ரொஃபஷனலிசத்தை நாங்கள் பார்க்க முடியாமல் இருக்கிற தன்மை இருக்குது. அப்போ இதிலெல்லாம் ஒரு வீக்னிங், ஒரு ஆஸ்பெக்டாக நாங்கள் பார்க்கலாம். அதான் இது எங்கே அந்த ரூட் கோர்ஸ் எங்கே போகுதுன்னு பார்த்தால், இது பல்கலைக்கழகங்களில் அந்த சோஷலைசேஷன், ஸ்கூலில் அந்த சோஷலைசேஷன், ஃபேமிலி சோஷலைசேஷன், இந்த ஒரு சமூகவியல் ரீதியான பல விஷயங்கள், அதாவது இதில் பல இன்டர்செக்ஷனாலிட்டிஸ், அதாவது இதுக்குள்ள இளையோடி வருகிற தன்மைகளை நாங்கள் பார்க்கக்கூடியதாக இருக்கின்றது. அப்போ அதாவது இந்த காம்ப்ரமைஸ் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது, அதாவது சமரசம் காணுகின்ற பொழுது கிவ் அண்ட் டேக், அவரும் அதாவது தன்னுடைய பிழையை ஒத்துக்கொள்ள வேண்டும், வையும் தன்னுடைய பிழையை ஒத்துக்கொள்ள வேண்டும். உதாரணமாக, ஒருவற்ற கன்சென்ட் இல்லாமல் நீங்கள் ரெக்கார்டிங் செய்ய முடியாது என்று சொல்லி ஒரு லோ ஒன்று இருக்குது இங்கே யூகேல. ஆனால் ஸ்ரீலங்கன் லோவில் அப்படி என்ன லோ இருக்குன்னு எனக்கு வடிவாக தெரியாது, நீங்கள் ஒரு கூகுள் பண்ணி பார்க்க வேணும். அதாவது ஒருவன் கன்சென்ட்டோட தான், அதாவது ஜிடிபிஆர்னு சொல்கிறது, அதாவது அவருடைய பர்சனல் டேட்டாவை நாங்கள் எடுத்து நாங்கள் அதை ஒரு ஃபேஸ்புக்கில் போடுறது என்பது ஒரு கான்சென்ட்டோட செய்ய வேண்டும். அது சட்டத்திட்டங்களுக்கு ஏற்ற மாதிரி செய்ய வேண்டும். அது இன்னொரு சந்தர்ப்பத்தில் அதை பற்றி கதைப்போம். அப்போ ரெண்டு பேரும், அதாவது ஒருவர் நல்ல ஆட்டிடியூட், அவருக்கு சேவை மனப்பான்மை இருக்குது, அவருடைய அதை நாங்கள் பாராட்ட வேண்டும். மற்றவருடைய ஆட்டிடியூட் அன்பயஸ் கான்சியஸ்னஸ் அங்கே இருக்குது. அது மட்டும் இல்லை, அவர் மற்றது ஒரு இறங்கி போகிற தன்மை இல்லை, ஆட்டிடியூட் வெரி ராங் ஆட்டிடியூட் இருக்கிற தன்மைகளை பார்க்கலாம். ஒரு ரிஃப்ளெக்டிவ் ப்ராக்டிஸ் இல்லை, ஒரு குட் ஸ்டாண்டர்ட், ஒரு குட் ப்ராக்டிஸ் அண்ட் ஒரு எட்டிகிட் என்று நாங்கள் சொல்ல முடியாது. அடுத்தது 5வது லைன்ஸ் என்னென்னு சொன்னால் காம்ப்ரமைஸ் என்று சொல்றது, அதாவது கலாபரேஷன். அதாவது 5வது இந்த லென்ஸை நீங்கள் பார்த்தீங்கன்னு சொன்னால் கலாபரேஷன் தான் வெரி எஃபெக்டிவ் அந்த மாடர்ன் வேர்ல்டில் எல்லாரும் யூஸ் பண்ணுற ஒரு விஷயம். இன்டர்நேஷ்னல் லெவலில் நீங்கள் பார்க்கலாம், குளோபல் லெவலில் இது பாவிப்பாங்க, நாடுகளுக்கு இடையில் இது பாவிக்கிற தன்மைகள் இருக்குது. அதாவது கொலாபரேஷன் என்று நாங்கள் பார்க்கின்ற பொழுது உண்ட ஸ்கில்லையும் கொண்டு வா, எல்லா ஸ்கில்லையும் ஒண்டா போட்டு நாங்கள் போட்டு ஒரு பிளெண்ட் பண்ணி போட்டு ஒரு சிந்திசைஸ் பண்ணி அதை நாங்கள் யூஸ் பண்ணுவோம் என்பது தான். அதாவது எக்ஸ்டெண்டர் ஒரு ப்ரொஃபஷனல், ஒரு மெடிக்கல் ப்ரொஃபஷனல் இந்த ஸ்கில் இருக்குது, நான் அக்செப்ட் பண்ணணும். அவன் ஜூனியர் என்றாலும் அவன்கிட்ட நிறைய நல்ல கம்யூனிகேஷன் பெர்ஸ்பெக்டிவ் இருக்குது, அவன்கிட்ட ஒரு அசர்ட்டிவான ஒரு கான்வர்சேஷன் இருக்குது, ஒரு நேர்சீரான ஒரு நோக்கி இருக்குது, ஒரு மிஷன் இருக்குது. ஆனால் வையன் பெருட்ட பார்த்தீங்கன்னு சொன்னால் அவர்கிட்ட அவர் நல்லா படிப்பிப்பார், இல்லாட்டால் அவர் மக்களோட நல்லா சேருவார், அப்படியான ஒரு தன்மை இருக்குது. ஆகவே உங்களுடைய அந்த ஸ்கில்ஸை ஒண்டா சேர்ந்து, அதாவது பேஷன் ஃபர்ஸ்ட், அதாவது கிளையன்ஸ் ஓ த சப்போர்ட்டட் இண்டிவிஜுவல்ஸ் எல்லாம் பேஷன்ஸ், நோயாளர்கள் முக்கியம். ஆகவே அந்த கிளையன்ஸுக்கு நாங்கள் முக்கியம் கொடுக்க வேணும், அதுக்கு பிறகுதான் ஸ்டாஃப். ஆகவே அந்த ஒரு பர்சன் சென்டர்ட் பெர்ஸ்பெக்டிவ், அதாவது அந்த பேஷன்ஸ் நோக்கிய ஒரு நோக்கு நிலை, அவர்களைத்தான் மையப்படுத்த வேண்டும். அவர்களை மையப்படுத்தாத ஒரு ப்ராக்டிஸ் குட் ப்ராக்டிஸாக இருக்க முடியாது. ஆகவே நாங்கள் இந்த 4 விஷயத்தையும் உங்களுக்கு 5 விஷயத்தையும் உங்களுக்கு சொல்லியிருக்கிறேன். அதாவது அவாய்ட் பண்ணுறது, அக்கமடேட் பண்ணுறது, கம்பீட் பண்ணுறது எல்லாம் ஒரு 50% தான் நான் சொல்லுவேன். பிறகு அதாவது காம்ப்ரமைஸ்,
அது மிகவும் ஒரு எஃபெக்டிவானது. ஒரு 90%, ஒரு 100%, அதாவது கலாபரேஷன்ஸ். அதாவது உண்ட ஸ்கில்லையும் கொண்டு வா, நானும் கூட ஸ்கில்லை கொண்டு வரேன் போட்டு நாங்கள் டெவலப்மெண்ட்டுக்காக நாங்கள் வேலை செய்வோம். எங்களுடைய கிளையண்ட்ஸ் முக்கியம், பேஷன்ஸ் முக்கியம். அப்படி நீங்கள் இருந்தீங்கன்ற ஒரு தூர நோக்கு இருக்குமென்னு சொன்னால் இந்த பிரச்சனைகளை நீங்கள் தீர்க்கலாம். அதாவது எங்கட பல்ல தோண்டி நாங்களே மணக்கிற மாதிரியான சில விஷயங்கள் நடைபெற்று கொண்டிருக்கின்றது. பெரிய மட்டங்களுக்கு சில விவகாரங்கள் போயிட்டுது. ஆகவே இனி ஃபார்மல் அதாவது பிரச்சனைகள் வரும். அதாவது அது கம்ப்ளைண்ட் பண்ணுவாங்க. அந்த கம்ப்ளைண்ட் ப்ரொசீஜர்ஸ் நடக்கும். மற்றது நாங்கள் பார்க்கலாம் அதில் இருந்து அதாவது ஒரு ஒரு முரண்பாடு தான் திருப்பவும் வரப்போகுது. அதாவது மக்களுக்கு ஒரு நல்ல நில நடக்கும். ஆனால் நாங்கள் ஒரு இன்ஃபார்மலாக இவைகளை தீர்க்கிறதுக்கு நான் சொன்ன இந்த லென்ஸ் மிகவும் ஒரு காரசாரமான ஒரு காத்திரமான ஒரு தன்மையாக இருக்கும். உங்களுடைய ஃபீட்பேக் ஏதாவது இருந்தால் நீங்கள் சொல்லலாம். நன்றி, வணக்கம்.